ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி காத்தால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. கிளைமேட் பார்த்தாக்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல கிளைமேட்டு. மழை பெஞ்சு நல்லா க்ரீனாக இருக்குது. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தளிகை இன்னைக்கு பண்றேன். யூஸ்வலி நான் வந்து இந்த ஈரைக்காய் அதாவது பீர்க்கங்காய் வச்சு நிறைய சவுத் இந்தியன் டைப்ல பண்ணி காமிச்சிருக்கேன். கர்நாடகாவும் காமிச்சிருக்கேன், ஆந்திரா காமிச்சிருக்கேன், தமிழ்நாட்டுல பண்ற பருப்பு கடைகள் எல்லாமே காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக்கான நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு சப்ஜி ஒண்ணு காமிக்கிறேன். அது ராத்திரி சப்பாத்திக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் சாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிடலாம். கூடவே சேப்பங்கிழங்கு ஃப்ரைய வந்து வேற விதமா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் டச் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரசம், சாதம் எல்லாமே நேத்திக்கு பண்ண வெங்காய பொடி இருக்கு. அதே போல கருவேப்பிலை குழம்பு எல்லாமே. அது ஒரு வாரத்துக்கு டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் நல்லபடியா சால்வ் ஆகும். ஸோ அதுவுமே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா குக்கிங் குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னென்னா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். நானும் வச்சு அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கோ. மணக்க சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடியாக எடுத்து இன்றைக்கி எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் பார்த்தேன்னாக்கா இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ மேற்கொண்டு அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். ஸோ இப்போ சத்திக்கு இதை வச்சு என்ன குக் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்கோ. முதல்ல நம்ம சேப்பங்கிழங்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 சவுண்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ போய் ஈரைக்காயை கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். பூச்சி மருந்தெல்லாம் நிறையா அடிக்கிறா இல்லையா, அதனால் எனக்கு வந்து இதில் இந்த தோலில் வந்து தொகையில் அரைக்கிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியாரெலாம் சொல்லுவாள், இந்த பண்ணுவா, நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ வர வர எல்லாத்தையும் எதுலேயோ ட்ரைனேஜ் வாட்டர்லையும் அதுலேயும் இதுலேயும் அலம்புறானுங்க. கீரையெல்லாம் நீங்கள் பார்த்தெல்லாம் கண்ணங்கரேர்னு ஒரு வாட்டரில் அலம்பிடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கனால இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து தோலை வந்து தொகையில் அரைக்கிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் ஜென்ரலாக ரொம்ப அரைக்க மாட்டேன். நல்லாயிருக்கும் தோலில் வந்து தொகையில் அரைச்சி சாப்பிட்றதுன்றது. ஃபைபர் ஜாஸ்தி, எல்லாமே மருத்துவ குணங்கள் தான். பட் ஸ்டில் இன்ஸ்டா போஸ்ட் காத்தால எழுந்தால் நான் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அதில் வந்து இந்த சரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினுத்தான்னு சொல்லி ரேடியோ மிர்ச்சியில் வரான்னு நினைக்கிறேன் காத்தால. அவளோட போஸ்ட் யாராவது பார்ப்பேலா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்கோ. ரேடியோ மிர்ச்சியில் கேட்பாளா இல்லைன்னா இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்ப்பேலா அப்படின்னு சொல்லி போடுங்க. டெய்லி 1 நிமிஷம் தான், பட் வெரி மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அவளோடது. சில நாட்களுக்கு நமக்கு ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுற நேரத்துலலாம் அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே ஹானஸ்ட்லி நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூதிங்காக பேசுவா, கணக்காக பேசுவா, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நான் கேட்ட கோட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது கம்பேக், அதாவது எல்லா விஷயத்துலையும் ஒரு கம்பேக்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு நாமளே கம்பேக் வருது அப்படின்றது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு யாரெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாலோ அவளுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது, அவளுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும். அதனால தான் நம்ம நிறையா விஷயங்கள்ல உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம்ல. நம்ம இத்தனை நாள் மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்போம், ஆனால் அவள் சொல்லி கொடுத்த பாடத்தில் அவள் யாருன்றதையும் கற்றுட்டோம், நம்ம யாருன்றதையும் தெரிஞ்சுட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு உண்டான போஸ்டில் இந்த கம்பேக் அப்படின்றது வந்து போட்டிருந்தா. ஹானஸ்ட்லி இன்னைக்கு தேதிக்கு எனக்கு அது ரொம்பவே மனசுக்கு சூதிங்காகவும் நல்ல விஷயமாகவும் தெரிஞ்சுது. இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கட்டுமா? இப்போ நான் வந்து அந்த பீர்க்கங்காயை அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கன்னடத்தில் ஈரைக்காயின்னு சொல்லுவா. எனக்கு அந்த ஈரைக்காய் சொல்லி சொல்லி அதே வருது வரையில். ஸோ இந்த ஈரைக்காயை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஹாஃப் பார்ட் பீர்க்கங்காயும் ஹாஃப் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வேக வச்சுன்றதுனால இதுலேயும் நான் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு விரும்பலை. இல்லைன்னா பாட்டில் கார்டு வச்சு கூட பண்ணலாம் இந்த ஐட்டத்தை. ஸோ நான் இன்றைக்கி வந்து முழுக்க பீர்க்கங்காய் மட்டுமே வச்சு பண்ணுறேன். நீங்கள் பார்த்தேன்னா நான் கட் பண்ணச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த ஈரைக்காய் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து
நேராக கட் பண்ணின்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் கூட இல்லை, அதை விட கம்மி தான். 3/4 டீஸ்பூன் காரப்பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா 1 டீஸ்பூன் தனியா பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக பிளாக் சால்ட் காலா நமக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து அதாவது கிச்சன் கிங் மசாலான்னு ஒன்று வருது இல்லையா, இந்த மசாலாவில் உள்ள இன்க்ரீடியன்ஸே வேறு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நான் கூட நினச்சேன் இதை வேணால் காமிக்கலாமான்னு. இட் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அதனால் நம்ம ரெடிமேடாக ஈஸியாக வாங்கின்னு போகிறது தான் பெட்டர். இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிங் மசாலான்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அத்தனை ஐட்டத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சள், உப்பு, காலா நமக்கு, ஜீரகத்தூள், அப்புறம் கிச்சன் கிங் மசாலா, இது எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா 1 கப்பு தயிர், இதோட மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து பண்ணால் ஆத்தென்டிக்காக இருக்கும். நான் இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணாமல் நார்மலாக நம்ம கடலெண்ணெயே கொஞ்சமாக குத்தி இதை அத்தனையும் பெரட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பெசரி வச்சுட்டேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சப்ஜி வந்து சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், சாத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ராத்திரிக்கு சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் காத்தாலே இந்த சப்ஜி பண்ணி காமிச்சுட்றேன் உங்களுக்கு. நீங்கள் சப்பாத்தி கூடக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சேப்பங்கிழங்கை போய் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஊறுற நேரத்துக்கு. ஸோ சேப்பங்கிழங்கை உரித்து எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. நடுவில் போய் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். இப்போ வானலியில், தட் இஸ் குக்கரில் வந்து, இதை குக்கரில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு சின்ன ரொம்ப குட்டி பீஸு பார்த்தீங்கன்னா எத்தனோண்டு பீஸ் ஒரு பட்டை எடுத்துட்டுருக்கேன். 3 லவங்கம் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டிருக்கேன், பொரியட்டும். அதே போல் இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சடசடா மேலே தெரிக்கும். நம்ம அதுக்குள்ளே இந்த கலந்து வச்ச கலவையை இதோட சேர்த்துடலாம். நல்லாவே அது காயெல்லாம் மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதுலேயுமே கொஞ்சம் ஜலங்குத்தி இதோட கலந்துடலாம். இதை ஜஸ்ட்டு ஒரு கொதி வர ஆரம்பிக்கிறச்ச நம்ம இதை வந்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 இல்லைனா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் 3 போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி காய்கறிகளுக்கு 2 விசிலே கூட போருமா இருக்கும். ஒரு கொதி வரட்டும். ஸோ நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நிறையா நான் வந்து இந்த பாட்டில் கார்ட், அதுக்கப்புறமா இந்த பீர்க்கங்காய், இதெல்லாமே வாரத்தில் 2-3 ஏதாவது ஒரு வெரைட்டி பண்ணி காமிக்கிறேன். காரணம் அப்பாவோட அந்த கிரியேட்டின் லெவலை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறது நன்னாவே ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ண வச்சுட்டுருக்கேன். அப்படின்னாக்கா இந்த காய்கறிகளை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது கிரியேட்டின் இஷ்யூஸ் இருக்கோ, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கோ, கிட்னி ரீடிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறவா இந்த காய்கறிகளை ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ மூடி வச்சுட்றேன். ஸோ 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.
நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஈரைக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுத்து. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். இந்த சப்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குஜராத்தி, ராஜஸ்தானி இந்த மாதிரி இடங்களில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்ஜி கிடைக்கும். இது மஸ்டர்ட் ஆயில் போட்டு பண்ணியிருந்தா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் ராத்திரியில் பண்ணச்ச மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். சில பேருக்கு வந்து அதெல்லாம் பழக்கம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நார்மல் ஆயில் போட்டே பண்ணி காமிச்சிருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு இப்போ ஈரைக்காய் சப்ஜி ஃபஸ்ட் கிளாஸாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரெடியாக எடுத்து இப்போ அடுத்தாப்பில் ரசம் பண்ணுறதுக்கு பருப்பும் தக்காளியும் வச்சு விட்றேன். அதை காட்டலை. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு பண்ணிக்கலாம். சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா சப்ஜி? ரசத்துக்கு வேணுமான தக்காளி, துவரம்பருப்பு, ஜலம் இதெல்லாம் குக்கரில் வச்சிடலாம். மற்ற எதையும் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி பண்ணுற ஐட்டம், அதனால தான் அதை காட்ட வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு பண்ணிக்கலாம். ஸோ சேப்பங்கிழங்கு அடுத்தாப்பில் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் குத்தி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, சேப்பங்கிழங்கு தோலை உரித்து எடுத்துட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டு நிறையா இருக்குது. இந்த தண்டை வந்து வெறும் அரைச்சிக்கலாம். வேணும்னாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டை கூட இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு போடலை. வெறும் கொத்தமல்லி தண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாயும் போட போகிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் யாரோ என்கிட்ட கேட்டிருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு, பொதுவாகவே நான் வந்ததுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா இந்த பேஸ்லேயும் 2 டிஷ்யூ பேப்பர் போடுவேன். அதே போல் வந்து அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை இப்படி மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு எப்பயுமே நமக்கு என்ன வேணுமோ இமீடியட்டாக அதை எடுத்துட்டு ரொம்ப நேரம் வெளியில் வைக்காமல் இமீடியட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனாலே உங்களுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப போட்டு அழுத்தாமல் ஜென்டிலாக வச்சேல் அப்படின்னாக்கா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே வருது எனக்கு. டிபெண்ட்ஸ், ஊர் வித்தியாசப்படும். பெங்களூரில் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு அந்த மாதிரி வரும். நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இப்போ எண்ணெய் சுட ஆரம்பிக்கிறது. நான் இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். பொடிகள்னு பார்த்தாக்கா மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, மிளகு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், தனியா பொடி, பெருங்காயம். இதெல்லாம் காய வதக்கரைச்சி போட்டுட்டா சரியாக இருக்கும். கடுகு பொரிஞ்செடுத்து உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, மிளகுத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ இந்த பொடிகள்லாம் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக மூச்சு பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் புளியை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஜலம் ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நிறையா ஜலம் விட வேண்டாம், கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். புளி ஒரு வேளை உங்களுக்கு மிக்சியில் அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் நின்றுது, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நான் இதை அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். சின்ன வானிலையில் பண்ணுறதுனால கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா கையில் ஃபோன் வச்சுட்டுருக்கேன், சாஞ்சிட போகிறதுன்ற பயம், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை ப்ளஸ் அந்த கொத்தமல்லி தழையோட ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துட்டோன்னா நமக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட்டு காய் ரெடி ஆகிடுது. பார்த்தேன்னாக்கா ட்ரை ஆகிடுது. இதுக்கு மேலே ஆக முடியாது. வேணால் நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இந்த கொத்தமல்லி தழையும் புளியையும் வச்சு அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். நிறையா நேரங்களில் நான் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இல்லை அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நான் அதை மிஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நேற்றுக்கு தான் காய் வாங்கிட்டு வந்தபோது கொத்தமல்லி தழையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுனால ஸோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதனால் இம்மீடியட்டாக எனக்கு இது ரெண்டுமே எனக்கு பண்ணணும்னு தோணித்து. ஸோ அதனால் மணக்க சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடியாக எடுத்து பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரசம் ஆகிடுத்து, எல்லாமே ஆகிடுத்து. அது கடைசியாக சாதம் வைக்க வேண்டிய வேலை ஒன்று தான் இருக்குது. சாதத்தையும் வச்சுட்டோன்னா இன்றைக்கு உண்டான தளிகை ரெடி ஆகிடும். இன்றைக்கு உண்டான தளிகை மணக்க எம்மியாக ரெடியாக எடுத்து பார்த்தேன்னா ஈரைக்காய் போட்டு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்ஜி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நேத்திக்கு பண்ண அங்காய பொடியும் கருவேப்பிலை குழம்பும் தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுட சுட சாதம் இருக்குது. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை நன்னா ரெடியாக எடுத்து hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.